வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய மைத்திர மூர்த்த நேரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் மாதத்தில் 2 மைத்திர மூர்த்த நேரங்கள் வருது. ஆகஸ்ட் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 11 மணி 7 நிமிடத்திலிருந்து அடுத்த நாள் அதிகாலை 12 மணி 50 நிமிடம் வரை இந்த மைத்திர மூர்த்த நேரம் இருக்குது. அடுத்ததாக ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 11 மணி 56 நிமிடத்திலிருந்து 2 மணி 1 நிமிடம் வரைக்கும் மைத்திர மூர்த்த நேரம் இருக்குது. இந்த மைத்திர மூர்த்த நேரத்தை பற்றி ஏற்கனவே தெரிந்த அன்பர்கள் இந்த நேரத்தை மட்டுமே குறித்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, மைத்திர மூர்த்த நேரம்னா என்னன்னு தெரியாது, அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாது, இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுனா என்னுடைய கடன் சுமைகள் தீரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது, என்னுடைய வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற பற்றி விஷயங்களையெல்லாம் தெளிவாக பின்னாடி நம்ம விளக்கமாக பார்க்கலாம். மைத்திர மூர்த்த நேரம் அப்படின்னா என்ன? மைத்திர மூர்த்த நேரம் என்பது சித்த மகாபுருஷர்கள் தன்னுடைய மன அமைதிக்காகவும் தெய்வீக சாதனைகளுக்காகவும் நல்லதொரு தொடக்கத்திற்காகவும் பயன்படுத்தி வந்த ஒரு அற்புதமான தெய்வீக சக்தி கொண்ட ஒரு நேரம். அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய கர்ம வினைகளில் ஒன்றான கடன் சுமையை முழுவதுமாக அகற்றி வாழ்க்கையில் ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்ம பயன்படுத்திட்டு வரோம். இதை நிறைய பேர் பயன்படுத்தி வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக ஒரு நல்ல பலன்களை அடைந்திருக்கிறாங்க. இந்த மைத்திர மூர்த்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நேரத்தில் வீட்டில் ஒரு தனி அறை இருந்தால் சிறப்பு. அந்த அறையில் போய் நீங்கள் தீபம் ஏற்றி குலதெய்வத்தை அல்லது இஷ்ட தெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு ஒரு 5 நிமிடத்திலிருந்து 10 நிமிடம் வரைக்கும் மூச்சை மட்டுமே கவனித்து வருங்க. அப்போது தான் உங்களுடைய மனம் ஆழ்நிலைக்கு, அதாவது ஒரு ஆல்ஃபா நிலைக்கு செல்லும். அந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எந்த சங்கல்பங்களாக இருந்தாலும் அது மிக விரைவாக செயலுக்கு வரும். அதற்காக தான் இந்த பயிற்சி. இல்லை எனக்கு தியானம் தெரியும் சார், குண்டலினி யோகம் கற்றுருக்கேங்க சார், அல்லது கிரியா யோகம், வாசி யோகமெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னா அதை ஒரு 10 நிமிடம் அல்லது 15 நிமிடம் செய்து மனதை ஆல்ஃபா நிலைக்கு, ஆழ் மனதிற்கு கொண்டு சென்றுங்க. அதன் பிறகு நீங்கள் செலுத்த வேண்டிய கடனில் ஒரு சிறு பகுதியை எடுத்து ஒரு மஞ்சப்பையில் வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் கடன் எங்கே வாங்கியிருந்தாலும் சரி, பேங்க்கில் வாங்கியிருந்தாலும் சரி, தனிநபர் இடத்துல வாங்கியிருந்தாலும் சரி, யாரிடத்தில் வாங்கியிருந்தாலும் சரி, அந்த பையில் போட்டுக்கொள்ளுங்கள். அந்த பணத்தை கொண்டு போய் நீங்கள் பேங்க்கில் அதே நேரத்தில் கட்ட முடிஞ்சால் கட்டுங்க, அல்லது அந்த நபர்கிட்ட கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க. கொடுக்கும் பொழுது நீங்கள் மனதிற்குள் பிரார்த்தனை செய்ய வேண்டியது, என்னுடைய கடன் முழுமையாக முடிந்துவிட்டது, இனி எனக்கு பல வழிகளிலே வருமானங்களும் ஆதாயங்களும் என்னை வந்து அடைகின்றது, நான் ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு அந்த பணத்தை நீங்கள் வந்து கொடுங்க. அப்படி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வாழ்க்கையில் வருவதை நீங்கள் கண்கூடாக அனுபவபூர்வமாக பார்க்கலாம். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லா விஷயத்திற்கும் காரண காரியம் என்று சொல்வார்கள். அதாவது செயல் செய்தால்தான் அதற்கு ஒரு விளைவு வரும், மந்திரத்தில் மாங்காய் வராது. உண்மைதான். நீங்கள் ஒரு செயல் செய்தால் தான் அதற்கேற்ற விளைவு வரும். நீங்கள் ஒரு கையை வைத்து கொண்டு சத்தம் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன தான் பிரார்த்தனை பண்ணினாலும், தீ மிதித்தாலும், அலகு குத்தினாலும், என்ன நீங்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினாலும் ஓசை வராது. 2 கைகளையும் தட்டி ஒரு செயலை செய்யும் பொழுது அங்கு ஓசையாக, ஒளியாக, சப்தமாக ஒரு விளைவு வருகிறது. அதே போல தான் நீங்கள் ஒரு எந்த விதமான செயலையும் செய்யாமல் நீங்கள் பலனை எதிர்பார்ப்பது ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல். அதனால் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான ஒவ்வொரு படியையும் நீங்கள் தான் திட்டமிட்டு செயலாக்க முற்படணும். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது தான் இந்த நேரம் உங்களுக்கு சப்போர்ட் செய்யும். எல்லாமே ஒரு சப்போர்ட்டிவ் தானே தவிர, ஒரு பை ப்ராடக்ட் தானே தவிர, இதுவே எல்லாவற்றையும் செய்து விடவே விடாது. நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது இவை எல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக அந்த தெய்வீக நல்ல நேரமும் அந்த சக்தியும் உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனையும் உங்களுடைய பாசிட்டிவான எண்ணமும் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் என்பது தான் இதற்குள் இருக்கக்கூடிய சூட்சுமம். அதனால் அதை தெளிவாக புரிந்து கொண்டு இந்த நேரத்தை பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவர்களுக்கும் இதை வந்து நீங்கள் பகிருங்க. மற்றவர்களுக்கு நீங்கள் பகிரும் பொழுது அவர்களுடைய சுமையை, அதாவது அவர்களுடைய கர்ம வினையை கழிப்பதன் மூலமாக உங்களுடைய கர்ம வினையும் கழியும், புண்ணிய கர்மா அதிகரிக்கும்.
இது போன்ற நிறைய தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் ஜோதி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திப்போம்.